ஹலோ நண்பா, இவர் தான் சஞ்சய் மல்ஹோத்ரா. டிசம்பர் 9, 2024 இருந்து அடுத்த 3 வருஷங்களுக்கு இவர் தான் நம்ம ஆர்பிஐயோட கவர்னரா இருக்க போறாரு. இவர் ஆர்பிஐ கவர்னரா மாறினதுக்கு அப்புறம் மக்களை இம்பாக்ட் பண்ற மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் எடுத்த பெரிய மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 7 அன்னைக்கு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை குறைச்சது தான். இதுக்கு முன்னாடி இந்த ரெப்போ ரேட் வந்து 6.5% இருந்தது. இப்ப 6.25% மாத்தி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. சரி, இது குறைச்சதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய சேஞ்ச் வந்து உங்க கடன் எல்லாம் சீப் ஆக போகுது. 2020ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோனை எடுத்திருந்தீங்கன்னா, அதுவும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ உங்க இஎம்ஐ அமௌண்ட்லாம் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா 2020ல 4% இருந்த ரெப்போ ரேட் வந்து 7th டிசம்பர் அப்ப 6.25% மாத்தினாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 8th February 2023 அன்னைக்கு 6.5% மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்க கட்டுற இஎம்ஐஸ் எல்லாமே அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ இந்த 7th டிசம்பர்ல ரேட் கட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்திருக்கிறதுனால இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ஸ்ல லோன் வந்து சீப்பா அவைலபிளா இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா உங்க இஎம்ஐ அமௌண்ட்ஸ் எல்லாம் கம்மியா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி மாத்தாம வச்சிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு லோன் கொடுத்த பேங்க் இல்ல பினான்ஸ் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி ரெப்போ ரேட்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்களே, நீங்க எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்த போறீங்கன்ற மாதிரி விசாரிங்க. அது உங்க இஎம்ஐ அமௌண்ட்ஸை குறைச்சிரும். சரி, இது மட்டும் தான் இப்ப வரப்போற சேஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஒரு இன்வெஸ்டரா நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் பணத்தை சும்மா ஐடியலா வைக்காம அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ற அளவுக்காச்சு அந்த பணத்தோட வேல்யூவை அதிகரிக்க நமக்கு ஹெல்ப் பண்ற எஃப்டிஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் குறையும். இந்த ரெப்போ ரேட் ஹையா பீக்ல இருக்கும்போது நீங்க மார்க்கெட்ல எல்லா பேங்க்ஸ்லயும் கிடைக்கிற எஃப்டி ரேட்ஸ் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்லாம் 9% வரைக்கும் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அடுத்த சில மாசங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும். ஆல்ரெடி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்ததுனால சில பேங்க்ஸ் வந்து அவங்களோட எஃப்டி ரேட்ஸை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டும் இப்போ ஒரு மாதிரி டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க நேரத்துல உங்க பணம் கொஞ்சமாவது வளரணும்னு நினைச்சீங்கன்னா, இப்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும்போது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு கையில இருக்க பணத்தை எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்றப்ப அதை வித்ரா பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமாச்சு அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். சரி, இப்போ இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை லாக் இன் பண்றதுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே ஒரு எஃப்டியை ஓபன் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க பேங்க்லயே ஒரு 7.5க்கு மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா தாராளமா அதிலே புக் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க எஃப்டி புக் பண்ற டைம்ல ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாவை ஒரே எஃப்டியா போட்டுறாதீங்க. அதை அட்லீஸ்ட் 2 லட்சமாவாச்சு பிரிச்சு போடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது, உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்துல 10 லட்ச ரூபாவா ஒரே எஃப்டியா வச்சிருந்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டு மொத்த அமௌண்ட்டையும் நீங்க எடுத்துடுற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து அதை விட கம்மியா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு கம்மியான வேல்யூவேஷன்ல கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 lakhs இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க நினைப்பீங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல 5 எஃப்டியா நீங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இப்போ இந்த 2 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு எஃப்டியை நீங்க பிரேக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணா போதும். பேலன்ஸ் இருக்க 8 lakhs அமௌண்ட் வந்து அந்த 4 செப்பரேட் எஃப்டிஸ்ல தனித்தனியா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த மாதிரி தனித்தனியா போடாம ஒரே எஃப்டியா 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தீங்கன்னா தேவைப்பட்டது என்னவோ 2 லட்சமா இருந்திருக்கும். ஆனா அதுக்குன்னு பேலன்ஸ் 8 lakhsலயும் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க லூஸ் பண்ணிருப்பீங்க. சோ கொஞ்சம் சிக்னிபிகண்டான அமௌண்ட்டை எஃப்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட கத்துக்கோங்க. டிஃபரெண்ட் பேங்க்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா எல்லா பேங்க்ஸ்லயும் 5 லட்சம்ன்ற அமௌண்ட் வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்றதுனால உங்களோட அமௌண்ட்டோட சேஃப்டிக்காக இந்த 5 லட்சம்ன்ற லிமிட் வரைக்கும் ஒரு பேங்க்லயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறப்ப நீங்க எஃப்டிஸ் ஓபன் பண்ணிக்கலாம். பர்சனலா நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ற பேங்க் அக்கவுண்ட்ஸ்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அங்கேயே சில எஃப்டிஸ் புக் பண்ணிடுவேன். இல்ல சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்ல இப்போதைக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுனால அதை ஒரே இடத்துல மேனேஜ் பண்றதுக்கு ஸ்டேபிள் மணி ஆப்பையும் ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நான் பர்சனலா இது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எஃப்டிஸ் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்க ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஆப் மூலமா நான் எந்தெந்த பேங்க்ஸ்ல எஃப்டிஸ் போட்டிருக்கனோ அதோட கரண்ட் வேல்யூ என்னன்றதை இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க மேல எஃப்டி ரேட் கட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா கூட ஆர்பிஐ ரேட் கட்க்கு அப்புறமா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் குறைக்கிறாங்கன்றதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஆல்ரெடி சில பேங்க்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணியிருக்கிறத மென்ஷன்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெப்போ ரேட் ஆர்பிஐ குறைக்க இந்த சார்ட்ஸ்ல காட்டுற மாதிரி எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த ஆப்ல இருக்க டிஸ்கவர்ன்ற செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து இப்போ எந்த அளவுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த டெனியோருக்கு கொடுக்குறாங்கன்றத நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். நீங்க இங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் 2 இயர்ஸ் எஃப்டியில் கூட 8% மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல நிஃப்டி அதோட பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 16% கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி இன்னும் 4% விழுந்தாலே பேர் மார்க்கெட்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. இந்த பேர் மார்க்கெட்ஸ் வர்றது கம்ப்ளீட்டான நார்மலான விஷயம் தான். இந்த மாதிரி பேர் மார்க்கெட்ஸ்ல தான் உங்க லைஃபே மாத்தக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை நீங்க எடுக்க முடியும். ஏன்னா நீங்க ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்ல கிடைக்கும். ஆனா இப்ப குளோபலா கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் அக்ரெசிவா ஃபால் ஆயிட்டு இருக்கு. எங்க பாட்டம் அவுட் ஆகும்ன்றது யாருக்கும் இன்னும் தெளிவா தெரியல. 21,800 and 21,250 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா தெரியுது. ஆனா இந்த லெவல்ஸ்ல ரிவர்சல்ஸ் வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலன்னா இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். ஸோ இன்னும் நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலனா கூட டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க பர்சனலா யூஸ் பண்ற டிமேட் அக்கௌண்டோட லிங்கை கொடுத்துருக்கோம். அங்க இருந்து நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ வீடியோவை பார்த்துக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இப்படி ரெடியா சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ற டைம்ல அந்த வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் உங்க கையில கேஷ் இருந்தா இந்த மாதிரி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குற எஃப்டிஸை புக் பண்ணி அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு சம்பாதிச்சுட்டு இருங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்ப இந்த எஃப்டியை பிரேக் பண்ணி நீங்க பண்ண வேண்டிய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. ஏன்னா இங்க பாருங்க, இப்போ நீங்க ஸ்டேபிள் மணி ஆப்ல எஃப்டியை புக் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை செலக்ட் பண்றீங்கன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிற ஒரு எஃப்டியை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எஃப்டி புக் பண்ண 7 நாளுக்கு அப்புறம் எப்ப வேணா வித்ரா பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அந்த 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸோட சேர்த்து ப்ரீ மெச்சூர் வித்ரால் பண்றப்ப பிரின்சிபல் அமௌண்ட்ல எந்த பெனால்டி சார்ஜஸும் போட மாட்டாங்கன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு 2 இயர் எஃப்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8.25% இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்குது. எந்த பெனால்ட்டியும் இல்லாம வேணுங்கிறப்ப வித்ரா பண்ணி நம்ம கேபிட்டலை ரொட்டேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. சரி, இந்த பேங்க்ல எஃப்டி போடலாம் நீங்க இப்ப டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனா இது ஒரு சின்ன பேங்கா இருந்தாலும் 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸே கொடுத்தாலும் நம்ம சேஃபா இருந்துக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தாலும் மொத்த 5 லட்ச ரூபாய்க்கும் ஒரே பேங்க்ல போடாதீங்க. மேபி ஒரு 4 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேங்கோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லா இருக்கான்றத நீங்க ஸ்கிரீனர் மாதிரி வெப்சைட்ஸை விசிட் பண்ணி சூரியோதய் பேங்க்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பேங்க் வந்து ஒரு லிஸ்டட் பேங்க் தான் உங்களுக்கு தெரிய வரும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்களா லாஸ்ல இருக்காங்களான்றத உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிருக்கிற பேங்க்ஸ்ல எஃப்டி ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ ப்ரிஃபரபிளா மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க பேங்க்ஸே நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு ரொம்ப அதிகமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லிஸ்டட் பேங்கா இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸோட கண்ணிலையும் படும். அப்பப்போ இந்த பேங்கை பத்தி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இப்ப இதே மாதிரி வேற ஒரு பேங்க் எடுத்துப்போமே. இங்க வேற என்ன பேங்க் இருக்கு? உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒரு பேங்க் காட்டுது. இது லிஸ்ட் ஆயிருக்கான்னு இப்ப சர்ச் பண்ணி பாருங்க. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை விட இந்த பேங்க்குக்கு மார்க்கெட் கேப் இப்ப பெருசா இருந்தாலும் கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணி அவங்க ரீசன்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா லாஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ல எஃப்டி போடுறத மேபி நீங்க இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல, சேஃப்டி தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி பெரிய பேங்க்ல கூட இந்த ஆப் மூலமா எஃப்டி புக் பண்ற ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. அங்க ஒரு 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களால எஃப்டிஸை புக் பண்ண முடியும். எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணாம ஜஸ்ட் ஒரு கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரே ஆப்ல உங்களோட எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்க பாத்துக்க முடியும். நீங்க எஃப்டிஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்லயே உங்களுக்கு எஃப்டி ரெசிப்ட்னு ஒரு ஃபைல் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம டைரக்டா பேங்க்ல இருந்தே கூட உங்களுக்கு மெயில்ஸ் வரும். சோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டஃப் மார்க்கெட் டைம்ஸ்ல சரியா உங்க பணத்தை மேனேஜ் பண்ணி அதோட வேல்யூ லூஸ் பண்ணாம க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்க பர்சனலா யூஸ் பண்ற டிமேட் அக்கௌண்டோட லிங்க்ஸையும் ஸ்டேபிள் மணி ஆப்போட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இப்போ எஃப்டிஸை பத்தி கத்துக்கிட்ட மாதிரி பாண்ட்ஸை பத்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்களை டெலிகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.